வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது 92,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, காப்பி வெளிநாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தப்பியோடிய நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மருமகன் பற்றிய ஒரு தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியதே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய முதலையா இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் வீட்டில் தான். அதாவது வி ஸ்கொயர் நிறுவனத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, முதலாவதாக அமலாக்கத்துறையின் சோதனைகள் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட அ 200, 500 கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2,500 கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல முதலீடு செய்திருப்பதாகவும், 7 நிறுவனங்களில் சபரீசன் அவர்கள் முதலீடுகளை ஈட்டியிருப்பதாகவும் அமலாக்கத்துறையினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே விசாரணையின் போது சபரீசன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, அழைப்பதற்கான அமலாக்கத்துறையினர் மனு தாக்கல் ஒன்றையும் கொடுத்திருந்தார்கள். ஆனால் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, யாரை காலை பிடித்தார் என்று தெரியவில்லை. ஆ இருந்தாலும் நமக்கு தெரியும். யார் காலை பிடித்தார்ன்றது நமக்கு தெரியும். அமலாக்கத்துறையினர் அதனை கைவிட்டார்கள். அதற்கு பிறகு தான் 30,000 கோடி ஊழல்கள் பற்றிய ஒரு ஆடியோ வெளியானதன் மூலமாக நமது செந்தில் பாலாஜி அவர்கள அ அழைத்தார்கள். மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நாடகமும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துனாங்க. தற்பொழுது புழல் சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதனை வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அறிந்து நமது முதல்வர் ஸ்டாலினை உடனடியாக இங்கிலாந்துக்கு புறப்பட்டுச் செல்லுமாறு சபரீசனை உத்தரவிட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது நேற்று மாலை வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளதாகவும், இங்கிலாந்தில் அவர் இயக்குனராக இருக்கக்கூடிய 6 நிறுவனங்களில் இருந்து விட்டு வர வேண்டிய உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதனை செய்வதற்காக தற்பொழுது ஆதாரத்தை அளிப்பதற்காக சபரீசன் அவர்களை இங்கிலாந்து சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ ஒருவேளை ஆதாரத்தை அளிக்கப்பட்டால் நிச்சயம் சபரீசன் அவர்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதற்குள்ளார நமது அமலாக்கத்துறை அதிகாரிகள் பெரிய முதலியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் கை வைத்தால் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை தமிழகத்தில் இதுவரைக்கும் ஏற்படாத அளவுக்கு ஏற்படுத்தும். ஊழல் பட்டியல்கள் வெளியிடப்படும். அது மட்டுமல்லாமல் மீண்டும் திமுகவின் குடும்பத்தினர் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடிய அவல நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தலை நிமிர்ந்து செல்லுவதற்கே வெட்கப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் திமுக அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. இதை கருத்தில் கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு சென்று உடனடியாக 6 நிறுவனங்களிலிருந்து ராஜினாமா கொடுத்து விட்டு வர வேண்டி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். தற்பொழுது 902 கோடி வைப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் செய்த திட்டம் என்னதான் அப்படின்னு பார்ப்போம். இன்று செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் அவர்களை தேடப்படும் குற்றவாளி என அமலாக்கத்துறையினர் அறிவித்துள்ளது. ஒரு மாத காலம் அவகாசம் வழங்கியும் இன்று முடிவடைகிறது. இத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா, இனி திமுகவிற்கு அழிவு காலம் தான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. உங்களது கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.